Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம photosynthesis in higher plants chapter பார்க்கலாம். Pigments involved in photosynthesis வரைக்கும் action spectrum, absorption spectrumலாம் இருக்கும்ல, அது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்திரலாம். Question discussionும் உண்டு. Okay. Green plants தான் photosynthesis பண்றாங்க. All green plants. Some bacteria இருக்காங்க, photosynthetic bacteria இருக்காங்க, but all green plants do photosynthesis. Green plants are called as autotrophs. Autotrophs. Auto means self, trophism means nutrition. அது எல்லாம் நமக்கு தெரியும். அதனால green plants அவங்களோட ஃபுட் அவங்களே தயாரிச்சுக்கிறது மட்டும் இல்ல, அதர் ஆர்கானிசத்துக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. So they are called producers. All organisms in the earth directly or indirectly depend on plants for their nutritional needs. இப்போ herbivorous animals இருக்கு. இந்த டீர், ரேபிட், இந்த மாதிரி முயல், மானு, இதெல்லாம் ஆடு, மாடு இதெல்லாம் என்ன பண்ணுது? பிளான்ட்ஸை போய் சாப்பிடுது. பட் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, சார் சிங்கம், புலி இதெல்லாம் எப்படி பிளான்ட்ஸை நம்பி இருக்குன்னு சொல்வீங்க? அவங்க கார்னிவோரஸ் தானே, அனிமல்ஸை தானே அடித்து சாப்பிட்றாங்கன்னா, இந்த சிங்கம், புலி, லயனு, டைகரு இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ப்ரே யாரை அடித்து சாப்பிட்றாங்க? ஆடு மாடு. அந்த ஆடு மாடு எப்படி வளருது? பிளான்ட்ஸை நம்பி தான் வளருது. ஸோ சிங்கம் புலியும் பிளான்ட்ஸை நம்பி தான் இருக்காங்க ஃபார் தேர் நியூட்ரிஷனல் நீட்ஸ், பட் இன்டைரக்ட்லி. டைரக்டாக பிளான்ட்ஸை நம்பி இருக்கிறவங்க ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ் இன்டைரக்டாக பிளான்ட்ஸை தான் நம்பியிருக்காங்க ஃபுட்டுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் நியூட்ரிஷன் நம்ம ஆர்கானிசத்தை ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ்னால் யார்? தே சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட், தே ஆர் green plants, some bacteria. Heterotrophs na yaru? They depend on other organisms, examples animals. Okay, green plants என்ன பண்ணுது? photosynthesis அப்படிங்கிற process மூலமா அவங்க அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது photosynthesisங்கிறது physico chemical process. physicoனா ஃபங்க்ஷனிங் ஆகிறது, கெமிக்கல்னா அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, அனபாலிசம்னு சொல்கிறோம்ல, பில்டிங் அப் ப்ராசஸ் அதெல்லாம். ஓகே, இப்போ பாருங்க, ரா மெட்டீரியல்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் யார்? ரெண்டு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான ரா மெட்டீரியல். ஒன்று கார்பன் டை ஆக்சைடு, இன்னொன்று வாட்டர். திஸ் இஸ் ஒன் ரா மெட்டீரியல், திஸ் இஸ் செகண்ட் ரா மெட்டீரியல். ஒன்லி 2 ரா மெட்டீரியல்ஸ் ஆர் தேர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அதுவும் சிம்பிள் ரா மெட்டீரியல்ஸ் பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர், அவ்வளோதான். அண்ட் சன்லைட் எனர்ஜி சோர்ஸாக ஆக்ட் பண்ணுது, எனர்ஜி சோர்ஸ். தென் குளோரோஃபில் ஏ தான் சன்லைட்டை ட்ராப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிறது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபோட்டோசிந்தசிஸ் தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஆன் எர்த். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒன்று நடக்கலைன்னா யாருக்குமே சோறு கிடையாது. ஓகே, இட் ரிலீசஸ் ஆக்சிஜன். அது மட்டும் இல்லை, இது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது, O2ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆக்சிஜன் இன் த அட்மாஸ்பியர், அண்ட் மெயின்டைன்ஸ் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பேலன்ஸ். அட்மாஸ்பியரில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும், அது எப்போவும் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் எசக்க மாறுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். இப்போ கார்பன் டை ஆக்சைட்லாம் அதிகமாகிறதுனால தானே குளோபல் வார்மிங் ஏற்பட்டு ஆர்டிக் ரீஜன்லாம் அந்த ஐஸ் கரையுதுங்கிறாங்க. ஓகே, ஸோ வாட் டு வி நோ? இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம 10th வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்களா, அதில் சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. இங்கே பாருங்கள், டு ப்ரூவ் லைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. என்னது? பிளாக் பேப்பர் எக்ஸ்பெரிமெண்ட். பிளாக் பேப்பர் எக்ஸ்பெரிமெண்ட். அது என்ன சார் பிளாக் பேப்பர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், கலர் மாற்றிக்கிறேன். ஸோ பிளாக் பேப்பர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுவீங்க, ஒரு லீஃபை எடுத்து அந்த லீஃபில் இந்த மாதிரி பிளாக் பேப்பர் வச்சுருவீங்க இப்படி. ஓகேங்களா, ஒரு லீஃபை எடுத்துக்கிறீங்க, அதாவது ஒரு பாட்டட் பிளான்ட்டில் ஒரு லீஃப் இப்படி இருக்குன்னா அந்த பிளான்ட்டை முதல்ல டீஸ்சார்ஜ் பண்ணுவீங்க. டீஸ்சார்ஜ் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இருட்டு ரூமில் ஒரு 3 நாளைக்கு அந்த பிளான்ட்டை கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா டீஸ்சார்ஜ் பண்ணிடுறீங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் அதை சன்லைட்டில் வைக்கும்போது ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும் ஒரு பிளாக் பேப்பரை இப்படியே வச்சு மறைச்சிருவீங்க. ஓகேங்களா, அப்போ இந்த ஏரியாவுக்கு மட்டும் சன்லைட் படாது. சன்லைட் படாமல் இருக்கும் இந்த ஏரியாவில் மட்டும். அதுக்கப்புறம் இந்த லீஃபை ஒரு 6 மணி நேரம் கழித்து சன்லைட்டில் வச்சு ஒரு 6 மணி நேரம் கழித்து இந்த லீஃபை மட்டும் கட் பண்ணி அந்த லீஃபை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொதிக்கிற தண்ணி பாய்லிங் வாட்டரில் போடுவீங்க. ஃபஸ்ட்டு பாய்லிங் வாட்டரில் போடணும். ஏன் பாய்லிங் வாட்டரில் போடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த லீஃபை எடுத்து பாய்லிங் வாட்டரில் போடுறீங்க.
பாய்லிங் வாட்டரில் போடுறது மூலிமா ஃபர்தராக அதில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கல, ஸ்டார்ச் எல்லாம் யூஸ் அப் ஆகல, செல்ஸை கொண்டுடுறோம். நெக்ஸ்ட் செகண்ட் அதில் வந்து ஆல்கஹாலில் போட்டு அதை கொதிக்க வைக்கணும். அதுக்காக நீங்கள் அதை வாட்டர் பாத்தில் வைக்கணும். அது என்ன சார் வாட்டர் பாத் தண்ணியில் குளிக்கிறதா? இல்லை, இங்கே பாருங்கள், இந்த பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, கலர் தெரியல, ஒயிட் தெரியல, பிளாக் மாற்றிக்கிறேன். இந்த பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீக்கரில் ஆல்கஹால் போட்டாச்சு. இதை இன்னொரு பீக்கரில் கொதிக்கிற தண்ணியில் இப்போ வச்சிருவோம். இதுக்கு பேர் வாட்டர் பாத். டைரெக்டாக ஆல்கஹால் இருக்கிறத அடுப்பில் கொண்டு போய் வச்சிங்கன்னு வச்சுங்க, பற்றிக்கிட்டு எரிஞ்சு வெடிச்சு போயிடும். அது பற்றிக்கிட்டு எரிஞ்சு வெடிச்சு போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சிடறோம். ஓகே, இப்போ இந்த ஆல்கஹால் வந்து கொதிக்க என்ன தெரியுமா, வாட்டர் பாத்தில் வச்சு இந்த ஆல்கஹால் கொதிக்க என்ன தெரியும் ஆகுங்களா, இந்த லீஃபோட கலர் எல்லாம் போயிடும். லீஃபோட கிரீன் கலர் பூரா ஆல்கஹாலில் வந்துடும். அதாவது லிக்விட் அந்த சொல்யூஷன் வந்து கிரீன் கலரில் மாறிடும், லீஃபு கலர்லெஸ்ஸாக மாறிடும். ஸோ லீஃப் பிகம்ஸ் கலர்லெஸ். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எடுத்த லீஃபு ஒயிட் கலரில் மாறிடும் ஆர் கலர்லெஸ்ஸாக மாறிடும். இப்போது இதில் அயோடின் சொல்யூஷன் ஊற்றுறீங்க. அயோடின் சொல்யூஷன் ஊற்றுனதுக்கப்புறம் ஒயிட் கலர் லீஃப் இருக்குது, ஏன்னா ஆல்கஹாலில் போட்டதுனால கலர்லாம் போயிடுச்சு. நீங்கள் அயோடின் சொல்யூஷன் ஊற்றுனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஸ்டார்ச் தயாரிச்சதோ இந்த லீஃப் நான் இங்கே வரைகிறேன், எங்கெல்லாம் ஸ்டார்ச் தயாரிச்சதோ அந்த இடம்லாம் ப்ளூ பிளாக் கலரில் மாறிடும். ஸ்டார்ச் வந்து அயோடின் சொல்யூஷனில் படும்போது that turns blue black color. எங்கெல்லாம் photosynthesis நடக்கல, ஸ்டார்ச் இல்லை, அங்கே ஒயிட் கலராகவே இருக்கும். இந்த பிளாக் பேப்பர் எங்கே வச்சோம், அங்கே சன்லைட் படாததுனால photosynthesis நடக்காததுனால, அங்கே ஸ்டார்ச் சிந்தசிஸ் ஆகாததுனால ஒயிட் கலர்லேயே இருக்குது. திஸ் இஸ் பிளாக் பேப்பர் எக்ஸ்பெரிமெண்ட். சன்லைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் photosynthesis அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு. சன்லைட் படாத இடத்துல photosynthesis நடக்கல, ஸ்டார்ச் தயாரிக்கப்படலை. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, டு ப்ரூவ் கார்பன் டை ஆக்சைடு இஸ் எசென்ஷியல் ஃபார் photosynthesis. ஓகேங்களா? இப்போ இதை ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் நல்லா எழுதிடுறேன். ஓகே, half leaf experiment. Half leaf experiment. ஓகே, இந்த ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் பிளான்ட்டை வந்து டீஸ்சார்ஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான்ட்டை டீஸ்சார்ஜ் பண்ணணும். அது என்ன சார் டீஸ்சார்ஜ் அப்படின்னா, ஒரு தொட்டி செடி பாட் பிளான்ட்டை எடுத்து, ஏன் பாட் பிளான்ட் எடுக்கிறோம், ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு. டார்க் ரூமில் 3 நாள் வச்சிங்கன்னா அந்த பிளான்ட் அதோட ஸ்டார்ச்சை பூரா யூஸ் அப் பண்ணிடும். இப்போ அந்த பிளான்ட்டில் ஸ்டார்ச்சே கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் டீஸ்சார்ஜிங் ஆஃப் த பிளான்ட். செகண்ட், அந்த பிளான்ட்டை வந்து சன்லைட்டில் வைக்கிறீங்க. சன்லைட்டில் வைக்கும்போது ஒரு லீஃபில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பண்ணுற ஒரு லீஃபை மட்டும் ஒரு பாட்டிலில் இல்லை ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் அந்த பாதி லீஃபை உள்ளே விட்டு, இங்கெல்லாம் வேஸ்லின் தடவி ஏர் உள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கிட்டு, இங்கே KOHல டிப் பண்ணின ஒரு காட்டனை வைங்க, இல்லை KOH சொல்யூஷனே ஊற்றிடுங்க. KOH என்ன பண்ணும் தெரியுங்களா, இட் அப்சார்ப்ஸ் கார்பன் டை ஆக்சைடை ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிடும். இந்த கிளாஸுக்குள்ள இருக்க எல்லா கார்பன் டை ஆக்சைடையும் இந்த KOH அப்சார்ப் பண்ணிடும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு இல்லாமல் இருக்குது இந்த பாதி லீஃபுக்கு. இப்போ 6 மணி நேரம் கழிச்சு இந்த லீஃபை கட் பண்ணி டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச் பண்ணுங்க. வாட் இஸ் டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச்? இதுதான். ஃபர்ஸ்ட் அந்த லீஃபை நீங்கள் பாய்லிங் வாட்டரில் போடணும், அண்ட் தென் ஆல்கஹாலில் வச்சு கொதிக்க வைக்கணும், அண்ட் தென் அந்த லீஃபை வந்து அயோடின் சொல்யூஷனில் டிப் பண்ணி எடுக்கணும். இதுதான் டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச்னு சொல்லுவோம். ஸோ டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லீஃபில் எந்த பாதி வந்து உங்களுக்கு இந்த கிளாஸுக்குள்ளே KOH இருக்கிற இடத்துல இருந்துச்சு, அந்த இடம் ஒயிட்டாக கலர்லெஸ்ஸாகவே இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகாது. ஆனால் எந்த பகுதி சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ்டாக இருந்துச்சோ அங்கே மட்டும் ஸ்டார்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதாவது சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்குது, அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அங்கே கிடச்சிருக்கு, அட்மாஸ்பியர் கார்பன் டை ஆக்சைடு அங்கே கிடச்சிருக்கு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு இல்லாத ஏரியா எது, கிளாஸுக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா அங்கே கார்பன் டை ஆக்சைடு இல்லாத மாதிரி அங்கே KOH ஊற்றி வச்சிட்டோம். KOH அப்சார்ப்ஸ் ஆல் த கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இல்லாததுனால இந்த ஹாஃபில் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கல, ஸ்டார்ச் சிந்தசிஸ் நடக்கல. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எசென்ஷியல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண நம்ம KOH சொல்யூஷனை வச்சு ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், இதெல்லாம் பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட். வேரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட். அது என்ன வேரிகேட்டட் லீஃப்? வேரிகேட்டட் லீஃப்னா ஒரு லீஃப்
கிரீன் கலரில் மட்டும் இல்லாமல் மற்ற கலரும் மிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா அது வேரிகேட்டட் லீஃப். குரோட்டன் செடியில், குரோட்டன்ஸில் இருக்கும், மணி பிளான்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா லீஃபில் இங்கே பாருங்கள், இந்த ஏரியா க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, இந்த ஏரியா கிரீன் கலரில் இருக்குது, இந்த ஏரியா கிரீன் கலரில் இருக்குது, இந்த ஏரியா கிரீன் கலரில் இருக்குது, இந்த ஏரியா கிரீன் கலரில் இருக்குது. மீதி ஏரியாலாம் க்ரீன் ஏரியாவை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மீதி எல்லாம் எல்லோ கலரில் இருக்குது. தட் மீன்ஸ் அங்கே குளோரோஃபில் ஏ இல்லை அப்படின்னு அர்த்தம், குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லை. இப்போ இதையோ ஒரு 3 நாள் டார்க் ரூமில் வச்சுருங்க. பாட் பிளான்ட்டை எடுத்து அந்த பாட் பிளான்ட்டை டார்க் ரூமில் வச்சுருக்கீங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து அதை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் சன்லைட்டில் கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஒரே ஒரு லீஃபை மட்டும் ப்ளக் பண்ணி டெஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுங்கள். என்ன 6 மணி நேரம் சன்லைட்டில் வச்சுட்டு இருந்துட்டு அந்த ஒரு லீஃபை எடுத்து அந்த லீஃபை கொதிக்கிற தண்ணியில் போடுங்க, நல்லா பாயிலிங் ஆகும். அதுக்கப்புறம் அதை ஆல்கஹாலில் போட்டு கொதிக்க வைங்க, டீகலரேஷன் ஆகிடும். அண்ட் தென் அதை வந்து என்ன பண்ணுறீங்க, அயோடின் சொல்யூஷன் ஊற்றுறீங்க. எங்கெல்லாம் க்ரீன் கலர் பிக்மெண்ட் இருந்துச்சு அதெல்லாம் ப்ளூ பிளாக் கலரில் மாறிடுச்சு, ஸ்டார்ஸ் தயாரிச்சுட்டாங்க. எங்கே க்ரீன் கலர் இல்லை அந்த லீஃபில், நேச்சுரலாகவே வேரிகேட்டட் லீஃப்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸோட இருக்க லீஃப்னு அர்த்தம். எங்கெல்லாம் க்ரீன் கலர் இல்லை அங்கே கலர் சேஞ்ச் நடக்கல, ஒயிட் கலர்லேயே இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் அங்கே க்ரீன் கலர் பிக்மெண்ட் இல்லாத இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கல. ஸோ குளோரோஃபில் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட் வந்து ஜோசப் பிரிஸ்ட்லி எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ ஒவ்வொரு சயின்டிஸ்டும் என்ன நமக்கு ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜோசப் பிரிஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஒரு பெல்ஜார்ல ஒரு கேண்டில் அது பர்ன் ஆகிக்கிட்டு இருக்கு அண்ட் ஒரு மவுஸ் இல்லைன்னா ரேட் எலியை விட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அந்த விளக்கு வந்து அணைஞ்சு போச்சு. அதை ஒரு பெல்ஜார் வச்சு கவர் பண்ணிட்டாரு. இங்கெல்லாம் வேஸ்லின் வச்சு பேஸ்ட் பண்ணிடுவாங்க, வெளியிலேருந்து காற்று உள்ளே போகாது. ஓகேங்களா? ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, அந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சு போச்சு. எலி வந்து சஃபகேட் ஆனிச்சு. சஃபகேஷன் அப்படின்னா ரொம்ப மூச்சு திணறல் அதுக்கு ஏற்பட்டுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அண்ட் தென் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது இன்னொரு செட்டப்பில் அதே பெல்ஜார் தான், அதே எரிகிற மெழுகுவர்த்தி, அதே எலி உள்ள வந்து மின்ட் பிளான்ட்டை வச்சுட்டாரு. மின்ட் பிளான்ட்டை வச்சுக்கிட்டாரு. ஓகேங்களா? மின்ட் என்னப்பா இது ஹேண்ட் ரைட்டிங் வர மாட்டேங்குது, தனித்தனியாக எழுதுனா தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. மின்ட் பிளான்ட்டை வச்சுட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் எவ்வளோ நேரம் கழித்து பார்த்தாலும் அந்த எலியும் ஆக்டிவாக தான் இருக்குது, சஃபகேட் ஆகலை, மெழுகுவர்த்தியும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இதுலேருந்து ஜோசப் பிரிஸ்ட்லி என்ன ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்தார் அப்படின்னா, இந்த பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பிளான்ட் இல்லாதப்ப எரியிற மெழுகுவர்த்தியும் இந்த ப்ரீத்திங் அனிமலும் அங்கே இருக்கக்கூடிய காற்றை அசுத்தப்படுத்தினாங்க. அதே பிளான்ட்டை உள்ள வச்சுட்டோம்னா அந்த பிளான்ட் ஸ்டில் மெழுகுவர்த்தி எரியுது, அந்த எலி உயிரோட பிரீத் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க அசுத்தப்படுத்துகிற காற்றை இந்த பிளான்ட் சுத்தப்படுத்துது, ரிஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதுக்கு பேர் பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரீஸ்ட் எங்கே இருப்பாங்க? கோயிலில் தான் இருப்பாங்க. கோயிலில் தானே மணி அடிப்பாங்க. ஸோ பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணது ஜோசப் பிரிஸ்ட்லி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜூலியஸ் வான் சாக்ஸ். இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. He demonstrated production of glucose in green plants. அதுக்கு வந்து குளோரோஃபில் அப்படிங்கிற கிரீன் கலர் சப்ஸ்டன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த கிரீன் கலர் சப்ஸ்டன்ஸ் வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஸ்பெஷல் பாடிஸ்ல இருக்கு. இந்த ஸ்பெஷல் பாடிஸ் பிளான்ட் செல்ஸுக்குள்ள இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. பிளான்ட் செல்ஸ்க்குள்ள குளோரோபிளாஸ்ட் இருக்கு, குளோரோபிளாஸ்டுக்குள்ள குளோரோஃபில் இருக்கு. இந்த குளோரோஃபில் தான் கிரீன் சப்ஸ்டன்ஸ். இதுதான் ப்ரொடக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ்க்கு கிரீன் பிளான்ட்ஸ்ல ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. அண்ட் குளுக்கோஸ் இஸ் மேட் இன் த கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். கிரீன் பார்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு? ஸ்டெம் கிரீனா இருக்கலாம், யங் ஸ்டெம், லீஃப், இங்க தான் குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த குளுக்கோஸ் வந்து ஸ்டார்ச் ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குளுக்கோஸ் அப்படியே பிளான்ட்ல ஸ்டோர் பண்ண முடியாது, ஸ்டார்ச் ஃபார்ம்ல தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் is Julius von Sachs experiment. Next, Jan Ingenhousz experiment. He showed sunlight is essential for photosynthesis. இங்க நல்லா பாருங்க. He observed bubbles around the aquatic green plants. இப்போ இந்த டெஸ்ட் டியூப் அண்ட் ஃபனல் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு டெஸ்ட் டியூப், அதாவது இது ஒரு பீக்கர், இந்த பீக்கர்ல ஒரு ஃபனல் இப்படி வைப்பாங்க, ஃபனலை இப்படி வைப்பாங்க. ஓகேங்களா? ஃபனல் இப்படி வைப்பாங்க. இதுல ஹைட்ரில்லா அப்படிங்கிற கிரீன் பிளான்ட், அக்வாட்டிக் பிளான்ட், தண்ணியில் இருக்கக்கூடிய பிளான்ட். ஓகேங்களா? அந்த பிளான்ட்டை வச்சிருவாங்க. ஹைட்ரில்லா. ஓகேங்களா? திஸ் இஸ் ஹைட்ரில்லா. ஓகே.
ஹைட்ரில்லா அப்படிங்கிற அக்வாட்டிக் பிளான்ட்டை வச்சுருவாங்க. தென் இதுக்கு மேலே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் டியூபை கவர் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் டெஸ்ட் டியூப் அண்ட் திஸ் இஸ் ஃபனல். அதனால தான் அதுக்கு பேர் டெஸ்ட் டியூப் அண்ட் ஃபனல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த டெஸ்ட் டியூப்லேயும் கொஞ்சம் இது வரைக்கும் தண்ணி இருக்கும். ஓகேங்களா? இப்போது நல்லா கவனிங்க, இதை சன்லைட்டில் வைக்கும்போது பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். பபிள்ஸ் இங்கேருந்து அப்படியே பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி இந்த பிளான்ட்லேருந்து பபிள்ஸ் வந்து மேலே இங்கே ஸ்டோர் ஆகும். இது ஆக்சிஜன் தான் அப்படிங்கிறத எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? இந்த டெஸ்ட் டியூபை தனியாக எடுத்து இந்த இடத்துல இந்த கேஸ் மேலே வர மாதிரி பண்ணிவிட்டு எரியிற நெருப்பு அந்த இடத்துல போயிட்டு கையை எடுத்திங்கன்னா அந்த நெருப்பு இன்னும் கொழுந்து விட்டு எரியும். ஏன்னா ஆக்சிஜன் இருந்ததுன்னா நெருப்பு எரியறதை அதை அதிகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இந்த கேஸ் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆன சன்லைட்டில் வச்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன கேஸ் ஆக்சிஜன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. ஸோ he observed bubbles around the aquatic plants, green plants. அது வந்து பிரைட் சன்லைட், இது சன்லைட்ல வச்சா மட்டும்தான் இந்த பபிள்ஸ் ரிலீஸ் ஆனிச்சு. அதே இந்த டார்க் ரூம்ல கொண்டு போய் வச்சா இதுல பபிள்ஸ் வரல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. ஸோ நோ பபிள்ஸ் ஃபார்ம்டு டியூரிங் ஆர் இன் த டார்க். ஸோ பபிள்ஸ் வந்து ஆக்சிஜன் தான் அப்படிங்கிறத அந்த எரியிற நெருப்பை பக்கத்தில் கொண்டு போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஒன்லி கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் குட் ரிலீஸ் ஆக்சிஜன் அப்படிங்கிறதையும் டிஃபைன் பண்ணாங்க. ஓகேயா? கண்டுபிடிச்சாங்க. ஸோ திஸ் இஸ் ஜான் இன்ஜன்ஹவுஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அக்வாட்டிக் பிளான்ட்ஸில் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது சன்லைட்டில் வைக்கும் போது, டார்க்கில் வச்சா அந்த ஆக்சிஜன் பபிள் ரிலீஸ் ஆகிறது இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் TW எங்கல்மேன் என்ன பண்ணாரு? இங்கே பாருங்க, திஸ் இஸ் எ ப்ரிசம் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இந்த ப்ரிசமில் சன்லைட்லேருந்து வருது இல்லை ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஒயிட் லைட்டை விடும்போது அது இந்த மாதிரி விப்ஜிஆராக பிரியும். வயலட், இண்டிகோ, ப்ளூ, விப்ஜிஆர், கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட், இந்த மாதிரி விப்ஜிஆர்னு 7 கலர் வருங்க. இங்க பாருங்க, he split the white light using a prism இந்த மாதிரி and illuminatedனா இந்த கலர், இந்த விப்ஜிஆர் வருது இல்ல, அந்த விப்ஜிஆர் கலரை எது மேல விட்டார்னா ஒரு கிரீன் ஆல்கா மேல விட்டாரு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் எந்த கிரீன் ஆல்கா யூஸ் பண்ணார்னா கிளாடோஃபோரா ஃபிலமெண்டஸ் algae, கிளாடோஃபோரா அப்படிங்கிற ஒரு filamentous algae. this is கிளாடோஃபோரா. ஓகேங்களா? கிளாடோஃபோரா அப்படிங்கிற ஒரு ஆல்கேவை யூஸ் பண்ணாரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. அண்ட் he placed the cladophora in the suspension of aerobic bacteria. இங்க இருக்கு பாருங்க, இதெல்லாம் aerobic bacteria. டாட்டா தெரியுதா? aerobic bacteriaல வச்சிட்டாரு. so this experimental setup இதை வச்சு தான் அவரு sites of oxygen production-ஐ டிடெக்ட் பண்ணாரு. நல்லா பாருங்க, பாக்டீரியா இவர் யூஸ் பண்ணது ஏரோபிக் பாக்டீரியா. அப்போ அந்த பாக்டீரியா என்ன பண்ணும்? பாக்டீரியா வில் மூவ் இன் த சஸ்பென்ஷன்னா லிக்விடாக இருக்கக்கூடிய ஒரு மீடியம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா எங்கே அக்குமுலேட் ஆனிச்சுன்னா இந்த ப்ளூ ரீஜன் அண்ட் ரெட் ரீஜனில் தான், அந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்டில் தான் இந்த பாக்டீரியாலாம் போய் அக்குமுலேட் ஆனிச்சு. அப்போ அங்கே தான் அதிக அளவு ஆக்சிஜன் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ இவர் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸை டிஸ்கிரைப் பண்ணார். இப்போ ஆக்ஷன்னா இங்கே யார்? ஃபோட்டோசிந்தசிஸ் தான். ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே அதிகமாக நடக்குது? ப்ளூ அண்ட் ரெட் லைட்டில். எங்கே அந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்டில் எங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆக்சிஜன் அதிகமாக ரிலீஸ் ஆனால் அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸோட பை ப்ராடக்ட் தானே ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்த ஆக்சிஜன் தானே ரிலீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் த எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட், கார்னீலியஸ் வான் நீல். He experimented on purple green bacteria. He identified photosynthesis வந்து light dependent reaction அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரு. light dependent reaction photosynthesis அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரு. and இந்த photosynthesisல கார்பன் டை ஆக்சைடு வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சாரு. கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்றவங்க ஹைட்ரஜன் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தானேங்க ரிடக்ஷன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் ஆகுதுன்னா அது கூட ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. சரி, ஹைட்ரஜன் எங்க இருந்து வருது? from suitable oxidizable compound. green plants க்கு suitable oxidizable compound water. இதுதான் ஆக்சிடைஸ் ஆகி ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணும். தட் ஹைட்ரஜன் போய் என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். பட் பர்பிள் கிரீன் பாக்டீரியாவுக்கு H2O வராது, H2S வரும். that we will see. then carbohydrates are formed. எப்படி? CO2 ஓட
ஹைட்ரஜன் சேரும்போது இது ரெடியூஸ் ஆகி கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது CH2O கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா CH2O 1:2:1 இருந்தால் அதை கார்போஹைட்ரேட்னு சொல்லிடுவீங்க ஓகே ஸோ இவர் ஒரு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணாரு H2A ஆக்சிடைசபிள் காம்பவுண்ட் which will provide hydrogen அந்த ஹைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடை in the presence of light கார்போஹைட்ரேட்டா ரெடியூஸ் பண்ணுது அண்ட் இந்த H2O இருந்தால் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும் அதே H2S இருந்தால் சல்ஃபேட் ஆர் சல்ஃபர் ரிலீஸ் ஆகும் ஓகே ஸோ ஓவரால் ப்ராசஸ் இன் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தா 6CO2 ஃபோட்டோசிந்தசிஸோட ஓவரால் reaction நல்லா பார்த்துக்குங்க 6CO2 12H2O 12H2O don't forget 12H2O in the presence of light chlorophyll தான் அந்த லைட்டையே ட்ராப் பண்ண போகுது C6H12O6 குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது H2Oவும் ஆக்சிஜனும் ரிலீஸ் ஆகுது அட்மாஸ்பியருக்கு ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது ஆக்சிஜன் எதுலேருந்து ரிலீஸ் ஆகுது H2Oலேருந்து ரிலீஸ் ஆகுது not from carbon dioxide don't forget okay so Cornelius Van Til he used radioactive labeled oxygen in water and unlabeled carbon dioxide க்கு அவர் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி கொடுக்கல பட் வாட்டருக்கு மட்டும் ரேடியோ ஆக்டிவிட்டி கொடுத்தாரு ரிலீஸ் ஆகிற ஆக்சிஜன்ல ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்துச்சு அப்போ வாட்டர்ல இருந்து தான் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத Cornelius Van Til ப்ரூஃப் பண்ணாரு don't forget வாட்டர்ல இருந்து தான் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது photosynthesis அப்ப where does photosynthesis takes place photosynthesis எங்க நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் சோ நல்லா கவனிங்க chloroplastல தான் photosynthesis நடக்குது chloroplasts are present in green parts of the plant where photosynthesis takes place this is the structure of chloroplast given in your textbook NCERT textbookல கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க இங்க இருக்குது outer membrane and then inner membrane stromal lamellae grana stroma ribosome ஸ்டார்ச் கிரானியூல் லிப்பிட் இப்போ எல்லாருக்கும் வர டவுட் என்ன தெரியுங்களா எல்லாருக்கும் வர டவுட்டு சார் ஸ்ட்ரோமா கிரானா இதுக்கு எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல நல்லா சொல்லுங்க அப்படின்னா பாருங்க கிரானம் அப்படிங்கிறது சிங்குலர் திஸ் இஸ் ஒன் கிரானம் அப்போ இந்த கிரானத்தெல்லாம் சேர்த்து சொன்னா கிரானா ப்ளூரல் கிரானம் சிங்குலர் இங்க சிங்குலர்ல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா grana plural granum singular see the granum comprises of disc like thylakoids இந்த கிரானத்தை நம்ம தனியா வரையலாம் இங்க பாருங்க இப்படி இருக்கு ஓகேங்களா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேரு thylakoid இப்ப stack of thylakoids ஒன்னு மேல அடுக்கி இருக்கு ஒரு தைலகாய்டுங்கிறது ஒரு காயின் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படியே ஸ்டாக்னா அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு கிரானம் இப்போ நிறைய கிரானம் இருந்தா அதை கிரானான்னு சொல்லுவோம் ஸோ தைலகாய்டு அடுக்கி வச்சா உங்களுக்கு கிரானம் வந்துடும் அப்போ கிரானம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன பார்ட்டுக்கு பேரு தைலகாய்டு டோன்ட் ஃபர்கெட் ஸோ கிரானம் இஸ் மேட் அப் ஆஃப் தைலகாய்ட்ஸ் தைலகாய்டு மெம்பரேன் இப்போ இந்த தைலகாய்டு வந்து ஒன்று வரைகிறேன் தைலகாய்டு இது ஓகேங்களா தைலகாய்டில் இது வந்து மெம்பரேன்னு சொல்லுவோம் தைலகாய்டு மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம் நடுவில் இருக்கிறது லியூமன்னா எம்டி ஸ்பேஸ் ஓகேங்களா இந்த மெம்பரேன்ல தான் உங்களுக்கு பிக்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ தைலகாய்டு மெம்பரேன் தான் லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணுது லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணி ஏடிபி அண்ட் NADPH சிந்தசைஸ் பண்ணுது இதுக்கு பேரு லைட் ரியாக்ஷன் ஏன்னா லைட் இருந்தா மட்டும்தான் இந்த கிரானம் ஆர் தைலகாய்டில் உங்களுக்கு அந்த பிக்மெண்ட்ஸ் போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் தைலகாய்டோட மெம்பரேன் போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் அதில் தான் இருக்கு அது லைட்டை ட்ராப் பண்ணி ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அது உங்களுக்கு தெரியும் NADPH சரி NADPHன்னு படிச்சிருக்கோம் ஆனால் அதோட ஃபுல் ஃபார்ம் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க N stands for nicotinamide adenine கொஞ்சம் நல்லா எழுதிக்கலாம் என்னப்பா nicotinamide adenine D stands for diphosphate ஓகேங்களா nicotinamide adenine dinucleotide இது ஃபுல்லா எழுத மறந்துட்டேன் dinucleotide
நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட், அதான் NADP. பாஸ்பேட் இல்லைன்னா நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் மட்டும்தான். சார் இதில் NADPHன்னு எழுதுனா ரெடியூஸ்ட் ஃபார்ம், H இல்லைன்னா ஆக்சிடைஸ்ட் ஃபார்ம். ஸோ ரெடியூஸ்ட் ஃபார்ம் தான் பவர், அதை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. லைட் ரியாக்ஷனில் உங்களுக்கு ATP அண்ட் NADPH2 ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் லைட் ரியாக்ஷன் ஆர் ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸ். ஏன் ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸ்? லைட் இருந்தால் தான் இது நடக்கும். ஸோ திஸ் இஸ் கிரானா. இப்போ ஸ்ட்ரோமாக்கு வந்துடலாம். ஸ்ட்ரோமாவை தெளிவாக நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு செல் இருக்குது, செல்லுக்குள்ள சைட்டோபிளாசம்னு ஒன்று படிப்பீங்கல்ல, சைட்டோபிளாசம் லிக்விட் பார்ட் மாதிரி அது ஒரு மேட்ரிக்ஸ். அதில் தான் குளோரோபிளாஸ்ட் இருக்குது, அதில் தான் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, அதில் தான் நியூக்ளியஸ் இருக்கு. சைட்டோபிளாசத்துல தான் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இப்போ சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் இருக்கு. குளோரோபிளாஸ்டுக்குள்ள எப்படி செல்லுக்குள்ள லிக்விட் பார்ட் மாதிரி சைட்டோபிளாசம் இருக்கோ, அதே மாதிரி குளோரோபிளாஸ்டுக்குள்ள இருக்க லிக்விட் பார்ட்டுக்கு பேரு ஸ்ட்ரோமா. ஸோ இட் இஸ் எ ஃப்ளூயிட் பார்ட். ஸோ இந்த மாதிரி இந்த ரீஜன், இந்த ரீஜன்லாம் இருக்குல்ல, இந்த எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்குல்ல, அங்கெல்லாம் லிக்விட் இருக்கு. ஸோ ஃப்ளூயிட் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு இங்கே ஃபிக்சேஷன் இங்கே தான் நடக்குது. கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, அது இங்கே தான் நடக்குது. அண்ட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்னா டே டைமில் நடக்கக்கூடாத டார்க் ரியாக்ஷன் அப்படின்னா தாராளமாக நடக்கும், லைட்டை யூட்டிலைஸ் பண்ணாது, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து ஹெக்ஸோ சுகர் ஃபார்ம் ஆகுது. ஹெக்ஸோ சுகருங்கிறது குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் பாலிமரைசேஷன் நடந்து ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகிக்குது. இது வந்து நாட் லைட் டிபெண்டன்ட். லைட் டிபெண்டன்ட் கிடையாது, லைட் இண்டிபெண்டன்ட். லைட் தேவையில்லை, அதனால இதுக்கு பேர் டார்க் ரியாக்ஷன். டார்க் ரியாக்ஷன்னா நைட்டில் நடக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. இங்கே டார்க் ரியாக்ஷன் அப்படிங்கிறது லைட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க, வெளிச்சத்தை, அந்த லைட் சன்லைட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. டார்க்குங்கிறதுக்கான மீனிங் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ டே டைம் நான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் கதவெல்லாம் சாத்தி எல்லாம் ஸ்க்ரீன் போட்டால் இருட்டு ரூம் ஆகிடும். ஆனால் வெளியில் வெளிச்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நைட் டார்க் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும். ராத்திரிக்கும் இருட்டுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியணும். பகலில் கூட இருட்டாக ஆக்கிக்கலாம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக, பட் ராத்திரிங்கிறது டிஃப்ரெண்ட். ஸோ டார்க் ரியாக்ஷன் ஏன் பேர் வச்சாங்கன்னா இது லைட்டை யூஸ் பண்ணாது, அவ்வளவுதான். டே டைம்லயும் டார்க் ரியாக்ஷன் நடக்கும், டோன்ட் ஃபர்கெட். பட் லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணாது. பட் லைட் எனர்ஜியில் ப்ரொடியூஸ் ஆன ஏடிபியும் NADPHும் யூஸ் பண்ணுவாங்க டார்க் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லைட் ரியாக்ஷன். இன்னொன்று, இந்த குளோரோபிளாஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு டவுட் வரும்பா. ஸ்ட்ரோமா லேமல்லா. சார் வாட் இஸ் ஸ்ட்ரோமா லேமல்லா? அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது சார். ஸ்ட்ரோமா ஓகே, நீங்கள் ஸ்ட்ரோமா சொல்லிட்டீங்க ஃப்ளூயிட்னு. அது என்ன ஸ்ட்ரோமா லேமல்லா? கண்ணு லேமல்லான்னு எங்கே வந்தாலும் மெம்ப்ரெயின் அர்த்தம். மெம்ப்ரெயின். சார் ஸ்ட்ரோமானா லிக்விட்னு சொன்னீங்க, இப்போ ஸ்ட்ரோமா லேமல்லானா நல்லா கவனிங்க. இந்த ஏரியாவில் பாருங்கள், இந்த ஏரியாவில் ஒரு கிரானா இருக்கா, இங்கே ஒரு கிரானா இருக்குது. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது பாருங்கள், தட் இஸ் ஸ்ட்ரோமா லேமல்லா. அண்ட் இந்த கிரானாவையும் கனெக்ட் பண்ணுதுங்க, அது ஸ்ட்ரோமா லேமல்லா. ஸோ ஸ்ட்ரோமா லேமல்லா கனெக்ட்ஸ் எ தைலகாய்ட் ஃப்ரம் ஒன் கிரானா டு தைலகாய்ட் ஆஃப் அனதர் கிரானா, தட் இஸ் ஸ்ட்ரோமா லேமல்லா. ஸ்ட்ரோமா டிஃப்ரெண்ட். இந்த ஸ்ட்ரோமாவில் என்னெல்லாம் இருக்கும்? இந்த லிக்விடில் ரைபோசோம்ஸ் இருக்கும். ரைபோசோம்ஸ்னா 70S ரைபோசோம்ஸ் இருக்கும். 70S ரைபோசோம்ஸ் இருக்கும். சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் லைட் ரியாக்ஷன் ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். லைட் ரியாக்ஷன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துங்க. இட் அக்கர்ஸ் இன் தைலகாய்டு மெம்ப்ரெயின். நம்ம சொன்ன மாதிரி தைலகாய்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அடுக்கி வச்ச மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் கிரானா. ஒரே ஒரு தைலகாய்டு மட்டும் நான் வரைகிறேன். இந்த தைலகாய்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டரில் இருக்கிறத வந்து மெம்ப்ரெயின், தைலகாய்டு மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். நடுவில் இருக்கிறத வந்து நம்ம லியூமன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தைலகாய்டு மெம்ப்ரெயினில் தான் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ தைலகாய்டு மெம்ப்ரெயினில் நடக்கிற லைட் ரியாக்ஷனில் ATP அண்ட் NADPH ப்ரொடியூஸ் ஆகுது. டார்க் ரியாக்ஷன் அப்படிங்கிறது பயோகெமிக்கல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் இதை கண்டுபிடிச்சது மெல்வின் கேல்வின் அப்படிங்கிறதுனால கேல்வின் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். கேல்வின் சைக்கிள் ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 3 கார்பன் காம்பவுண்ட்ங்கிறதுனால C3 சைக்கிள் அப்படின்லாம் சொல்லுவோம் டார்க் ரியாக்ஷனை. இது ஸ்ட்ரோமால நடக்குது. இட் யூசஸ் ATP அண்ட் NADPH2 ஃபார் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன். அப்போ ATP NADPH ப்ரொடியூஸ் பண்ணது லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட்ஸ் டார்க் ரியாக்ஷனுக்கு வேணும், மறந்துடாதீங்க.
and dark reaction la carbon dioxide carbohydrate reduce ஆகுது. Then how many pigments are involved in photosynthesis? Photosynthetic pigments நல்லா பாத்துங்க. chlorophyll A வந்து blue green, A B short trick ஞாபகம் வச்சுங்க. chlorophyll A blue green. சரி, chlorophyll B bi-ன்னு ஞாபகம் வச்சுங்க. green தான், chlorophyll நாலே green தான். ஃபர்ஸ்ட் வரது மட்டும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. chlorophyll B-ங்கிறது yellow green bi. chlorophyll A, AB, blue green. chlorophyll B, bi, yellow green. Okay. Xanthophyll, yellow. Don't forget. Carotenoids, yellow or yellow orange color இருக்கக்கூடிய pigment. ஈஸியா நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவீங்க. Next. இப்போ இதில் ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இதில் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வேலையே இல்லைங்க, ஈஸிங்க. பாருங்க, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் chlorophyll A, B and carotenoid இந்த டயக்ராமில் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லோ கலரில் வரைஞ்சிருக்கிற கிராஃபு carotenoid. ஓகே. க்ரீன் கலரில் இருக்கிறது chlorophyll B, ப்ளூ கலரில் இருக்கிறது chlorophyll A. ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் பார்த்தோம். இந்த கலர் ஏன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். carotenoid yellow கலர்னு சொல்லியிருக்காங்க. carotenoid yellow கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி chlorophyll B yellow green கலர், yellow green கலர், இந்த green கொடுத்துட்றாங்க. chlorophyll A blue green கலர். அதனால தான் புக்கில் chlorophyll Aக்கு ப்ளூ கலரும் chlorophyll Bக்கு yellow greenனா green மாதிரி ஒரு கலரும், carotenoid yellow கலர் ஆர் yellow ஆரஞ்சு கலர்னு சொன்னதுனால yellow கலரும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது என்ன சொல்லுது இங்கே பாருங்க, இங்கே 400 நானோமீட்டர் இருக்கு, இங்கே 400 நானோமீட்டர், இங்கே 500, இங்கே 600 நானோமீட்டர், இங்கே 700 நானோமீட்டர். 400 to 700 அப்படிங்கிறது விசிபிள் ரேஞ்ச் ஆஃப் லைட், விசிபிள் ரேஞ்ச் ஆஃப் லைட். இந்த ஸ்பெக்ட்ரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேவ் லென்த் 400 to 700 தான் விசிபிள் ரேஞ்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விப்ஜிஆர் yellow வரும், விப்ஜிஆர் அப்படின்னு. வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், yellow, ஆரஞ்ச், ரெட், இந்த 7 கலர் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயலட்டு, ப்ளூ கலரு, ரெட் கலர்லலாம் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான அந்த லைட்டை அப்சார்ப் பண்ணதில் லைட் வந்து அதிக அளவில் அப்சார்ப் ஆகிருக்கும். லைட் எவ்வளோ அப்சார்ப் ஆகுது, ஏன்னா பேரே அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இல்லையா? ஸோ லைட் எங்கே அப்சார்ப்ஷன் அதிகமாக நடக்குது? வயலட், ப்ளூ அண்ட் ரெட் கலரில் நடக்குது. மோஸ்ட்லி ப்ளூ அண்ட் ரெட் கலர் தான். ஸோ இங்கே பாருங்கள், அப்சார்ப்ஷன்ங்கிறது லைட் எங்கே வந்து எந்த வேவ் லென்த்தில் லைட் அதிகமாக அப்சார்ப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா விசிபிள் லைட்டில் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா chlorophyll A, B, carotenoidsலாம் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட். மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் ரெட் அண்ட் ப்ளூ லைட்டில் நடந்திருக்கு. மினிமம் அப்சார்ப்ஷன் எங்கே நடந்திருக்குன்னா எல்லோ அண்ட் ஆரஞ்சு, எல்லோ அண்ட் ஆரஞ்சில் மினிமம் அப்சார்ப்ஷன் நடந்திருக்கு. அதாவது நெக்லிஜிபிள் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஜீரோ, கிரீன் கலரில் ஆல்மோஸ்ட் ஜீரோ அப்சார்ப்ஷன் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த கிராஃபை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அக்சசரி பிக்மெண்ட்ஸ், பிரைமரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னா யாரு? chlorophyll A. நல்லா பார்த்துக்கோங்க, chlorophyll A. chlorophyll A is primary pigment. Primary pigment. Why it is called primary pigment? It is present in all green plants. எல்லா green plantsலயும் chlorophyll A இருக்கும். And it is the reaction center. இங்கே தான் உங்களுக்கு வந்து photosynthesis light reaction நடக்கும். That's why chlorophyll A is called primary pigment. chlorophyll A தவிர மற்ற எல்லா பிக்மெண்ட்ஸும் you can call it chlorophyll B, carotenoid, xanthophyll. chlorophyll A தவிர வேற எந்த நேம் என்ன வரலாம்? chlorophyll B, chlorophyll C, chlorophyll நே தான் வருது. chlorophyll A தவிர மற்ற எல்லா பிக்மெண்ட்ஸும் accessory pigments. So these accessory pigments என்ன பண்ண போகுது? accessoryனா துணை சேரவங்க. நம்ம ஃபோன் வாங்கினா ஃபோனு தான் பிரைமரி, ஆனால் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டெம்பர்ட் கிளாஸ் போடுவோம், பேக் கவர் போடுவோம், அதெல்லாம் அக்சசரிஸ்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. ஓகே. ஸோ இட் அப்சார்ப்ஸ் லைட் எனர்ஜி ஆஃப் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். அதாவது chlorophyll A பிரைமரி பிக்மெண்ட்னு சொன்னோம்ல, இதால் அப்சார்ப் பண்ண முடியாத வேவ் லென்த்தை கூட இந்த அக்சசரி பிக்மெண்ட் அப்சார்ப் பண்ணும் லைட்டை அண்ட் டிரான்ஸ்ஃபர் டு chlorophyll A. chlorophyll Aக்கு அதை அனுப்பிடும். ஏன்னா chlorophyll A தான் ரியாக்ஷன் சென்டர், அங்கே தான் லைட் ரியாக்ஷன் நடக்க போகுது.
குளோரோஃபில் ஏ வந்து லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். குளோரோஃபில் ஏ தான் லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். தட் இஸ் வை குளோரோஃபில் ஏ இஸ் கால்டு ரியாக்ஷன் சென்டர். அண்ட் கெரோட்டினாய்ட்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் குளோரோஃபில் ஏ. கெரோட்டினாய்ட்ஸ் என்ன பண்ணும்னா குளோரோஃபில் ஏவை எதுக்கிட்ட இருந்து காப்பாற்றுது? ஃபோட்டோ ஆக்சிடேஷன். லைட்டு பயங்கரமாக அந்த எரிசக்தி அதோட ஆக்சிஜன் சேர்ந்தால் இன்னும் பர்ஸ்ட் ஆகி இன்னும் டெம்பரேச்சர்லாம் ஜாஸ்தியாகி செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி டேமேஜ் ஆகாமல் குளோரோஃபில் ஏ பிரைமரி பிக்மெண்ட்டை காப்பாற்றுறது யாருன்னா கெரோட்டினாய்ட் தான். ஃபோட்டோ ஆக்சிடேஷன்லேருந்து காப்பாற்றுறவங்க. கொஷினில் கேட்கலாம், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் இங்கே ஆக்ஷன் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ். என்ன வேலை நடக்குது அதுதான் ஆக்ஷன். பிளான்ட்டோட ஆக்ஷனே ஃபோட்டோசிந்தசிஸ் தான். ஸோ ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அட் வேரியஸ் வேவ் லென்த் அதை கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணால் அதை நம்ம ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம்ங்கிறோம். ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்கிறது ஒரு பிளான்ட்டில் எந்த வேவ் லென்த்தில் எவ்வளோ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஆக்சிஜன் எவ்வளோ இவால்வ் ஆகுது அதை வச்சு ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு பிளான்ட்ல ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால் தான் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். ஸோ ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிற அளவை வச்சு ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டை கால்குலேட் பண்ணும்போது வயலட் கலர் மாற்றிக்கலாம். வயலட், இண்டிகோ, ப்ளூ, சாரி ஒரே நிமிஷம்ப்பா. வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, வயலட், ரெட், அதாவது ப்ளூ அண்ட் ரெட்டில் தான் ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். க்ரீன், எல்லோ, ஆரஞ்சுலலாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் மோர். ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் மோர் இன் ரெட் லைட் தேன் ப்ளூ லைட். ப்ளூ அண்ட் ரெட் லைட்டில் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தி தான். ப்ளூ லைட்டை காட்டிலும் ரெட் லைட்டில் ஃபோட்டோசிந்தட்டிக் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு இந்த கிராஃப் வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். தென் ஒரு நிமிஷம். ஸோ ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் மெஷர்ட் இன் டர்ம் ஆஃப் ஆக்சிஜன் இவால்வ்ட். அது நமக்கு தெரியும். ஓகே, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இந்த கிராஃபை பார்த்து எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. இங்கே பாருங்க, கிராஃப் ஷோஸ் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் குளோரோஃபில் ஏ. நல்லா கவனிங்க. இப்போ பாருங்க, இங்கே ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது தானே அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் குளோரோஃபில் ஏ. குளோரோஃபில் ஏவோட அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இந்த ப்ளூ லைன் தானே. ஓகே, இதை எடுத்து ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஒன்று தான், இதில் அப்படியே சூப்பர் இம்போஸ் பண்ணால் அந்த கிராஃபை இது மேலே வரைகிறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் இந்த கருப்பு கலரில் இருக்குது, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது குளோரோஃபில் ஏ. குளோரோஃபில் ஏவோட அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். எதுக்காக? எங்க சன்லைட்டோட அப்சார்ப்ஷன் ஜாஸ்தியா இருக்கோ அங்கதான் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்ஷனும் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணதான் சூப்பர் இம்போஸ் ஒன்று மேல ஒன்று வச்சு கம்பேர் பண்றாங்க. ஸோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படிங்கிறத திருப்பி சொல்லியிருக்காங்க, பார்த்துடலாம். இட் இஸ் எ கிராஃப் ஷோயிங் அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் பை பிக்மெண்ட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். ஒவ்வொரு வேவ் லென்த்லையும் அப்சார்ப்ஷன் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத இந்த ப்ளூ கலர்ல இருக்க அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் காட்டுது. போத் குளோரோஃபில் ஏ அண்ட் பி absorb more light during in the blue and red wavelength. அங்க தான் highest absorption நடக்குது. So rate of photosynthesis blue and red regionல தான் highest-ஆ இருக்கும். அதுவும் chlorophyll A ஓட absorption spectrத்துல தான் உங்களுக்கு ஆக்ஷனும் அதிகமாக இருக்கும், ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இதெல்லாம். ஓகேங்களா? இப்போ நம்ம சம் ஆஃப் த கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் எ டேஷ் ப்ராசஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் எ டேஷ் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? ஃபிசிக்கல் ப்ராசஸா, கெட்டபாலிக் ப்ராசஸா, ஃபிசியோகெமிக்கல் ப்ராசஸா, கெமிக்கல் ப்ராசஸா? இது உங்களுக்கு தெரியும், ஃபிசியோகெமிக்கல் ப்ராசஸ். ஏன் இதை ஃபிசியோகெமிக்கல் ப்ராசஸ்னு சொல்கிறோம்? கெமிக்கல் ப்ராசஸ்னா அங்கே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அனபாலிக், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகுது. குளுக்கோஸ் வந்து மிக்ஸ் ஆகலை, ரியாக்ட் ஆகுது. தென் குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஃபிசியோ ப்ராசஸ் சன்லைட்டை ட்ராப் பண்ணுது. ஸோ ஃபிசியோ ப்ராசஸும் அங்கே நடக்குது. அதாவது ஃபிசியோ கெமிக்கல் ப்ராசஸ். ஃபிசிக்கல் ப்ராசஸ் மட்டும் கிடையாது. கெட்டபாலிக்னா பிரேக் டவுன் ப்ராசஸ். ஆனால் இங்கே வந்து அனபாலிக் ப்ராசஸ் நடக்குது, பில்டிங் அப் ப்ராசஸ் நடக்குது. வெறும் கெமிக்கல் ப்ராசஸும் இது கிடையாது. ஸோ ஃபிசியோ கெமிக்கல் ப்ராசஸ், டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட், photosynthesis is an anabolic process in which synthesis of complex substance takes place from simpler substance னு கொடுத்திருக்காங்க.
simpler substance யாரு H2O raw material carbon dioxide and complex substance யாரு C6H12O6 and oxygen வந்து ரிலீஸ் ஆகுது. நான் இது பண்ணல, அது பேர் என்ன பேலன்ஸ் பண்ணல. ஸோ சிம்பிள் சப்ஸ்டன்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் வரக்கூடிய அனபாலிக் ப்ராசஸ். அனபாலிக்னா பில்டிங் அப் ப்ராசஸ். அப்போ இதுதான் ஆன்சர், எடுத்ததான் ஆன்சர் வந்துருச்சு. இப்போ அடுத்து பாருங்க, கெட்டபாலிக் ப்ராசஸாக கிடையாது. கெட்டபாலிக்னா பிரேக் டவுன் ப்ராசஸ், இங்கே பிரேக் டவுன் ஆகல. அனபாலிக் ப்ராசஸ் இன் விச் இங்கே broken down கொடுத்துருக்கான். broken downலாம் ஆகல, எல்லாம் பில்டிங் அப் தான் ஆகுது. physical process which occurs during day time only. actually இங்கே டே டைம் ஒன்லி கிடையாது, இது வந்து நைட் டைம்லையும் சில ப்ராசஸ் ஆஃப் photosynthesis நடக்கும். அதனால் இதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் தான் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட், which one of the following can be concluded from half leaf experiment? half leaf experimentல நம்ம KOH absorbs carbon dioxide கரெக்ட் தான், பட் அதை அவங்க கன்க்ளூஷனாக சொல்ல. அது ஒரு ப்ராசஸ் அவ்வளவுதான், அது ஒரு ஸ்டெப் அவ்வளவுதான். கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினாங்க சயின்டிஸ்ட். both the half of the leaves are equally effective in photosynthesis கிடையாது. எந்த ஹாஃப் வந்து KOH இருக்கிற இடத்துல இருக்கோ அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கல. ஏன்னா KOH எல்லா கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துக்கும், அங்கே கார்பன் டை ஆக்சைடே இல்லாதனால அந்த கிளாஸ்க்குள்ளே, அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளே இருந்த ஹாஃப் லீஃபில் நமக்கு என்ன இருக்காது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்காது. தென் ஸ்டார்ச் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இதை ப்ரூஃப் பண்ணல. கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிறது தான் ப்ரூஃப் பண்ணாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா. நெக்ஸ்ட், இன் கிரீன் பிளான்ட்ஸ் குளுக்கோஸ் இஸ் யூஸ்வலி ஸ்டோர்ட் அஸ் ஸ்டார்ச். இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் திங், கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன் பிளான்ட்ஸ் இட் இஸ் synthesized. Carbohydrates are synthesized as glucose formula synthesis ஆகும். transported phloem வழியா transport ஆகும், transported as sucrose transport ஆகும். stored as starch. ஸோ இது நல்லா பார்த்துக்குங்க, பிளான்ட்ஸில் ரொம்ப 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 முக்கியம். கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் synthesized as glucose, transported as sucrose, stored as starch in plants. ஓகேங்களா? நெக்ஸ்ட், what did Engelmann observes from his prism experiment? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்னைக்கு தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? பாக்டீரியா could not detect the site of oxygen evolution கிடையாது, பாக்டீரியா அழகாக டிடெக்ட் பண்ணிடுச்சு இல்லையா? நெக்ஸ்ட், பாக்டீரியா released excess oxygen in ரெட் அண்ட் ப்ளூ ரீஜன். பாக்டீரியா என்ன பாக்டீரியான்னு பார்த்தோம், ஏரோபிக் பாக்டீரியா. அது ரெஸ்பிரேஷன் பண்ண அதுக்கு ஆக்சிஜன் வேணும், அது ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணாது, கார்பன் டை ஆக்சைடு தான் ரிலீஸ் பண்ணும். ஓகே, பாக்டீரியா அக்குமுலேட்டட் டியூ டு இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் காஸ்ட் பை இன்க்ரீஸ் இன் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன். இங்கே இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்லாம் வராதுங்க. பாக்டீரியா அக்குமுலேட்டட் டுவர்ட்ஸ் ரெட் அண்ட் ப்ளூ லைட் தான் கரெக்ட். ஏன்னா அங்கே தான் அதிகமான ஆக்சிஜன் ரிலீஸ் ஆனிச்சு, அதனால ஏரோபிக் பாக்டீரியா அங்கே போய் அக்குமுலேட் ஆனிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following is used by green sulfur bacteria for reduction of carbon dioxide to carbohydrate? CH2O அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட்கான சிம்பிள் ஃபார்முலா. ஓகே, ஆக்சுவலி வாட்டர் அது யூஸ் பண்ணாது பாக்டீரியா. ஓகேங்களா? கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா வாட்டரை யூஸ் பண்ணாது, மீத்தேனும் கிடையாது, NH4ம் கிடையாது, H2S தான் அது யூஸ் பண்ணும். அதுதான் ஹைட்ரஜன் ப்ரொவைடராக இருக்கும், ஆக்சிடைஸ் ஆகும். H2S தான் ஆக்சிடைஸ் ஆகும். Don't forget. Next, photosynthesis is considered as an oxidation reaction because இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, டைரக்டா H2O is oxidized. CO2 யூஸ்வலா ரெடியூஸ் ஆகும், CO2 வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது, பட் H2O ஆக்சிடைஸ் ஆகிறது தான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுக்கான மீனிங், கரெக்டான மீனிங். ஓகேங்களா? CH2O அதாவது கார்போஹைட்ரேட் ஆக்சிடைஸ் ஆகுது, ஸ்டோர் ஆகும். ஓகே, next, CH2O oxidase ஆகிறதுக்கு பேரு respiration. Next, the following reaction is the photosynthetic equation for purple and green sulfur bacteria. இது நமக்கு நல்லாவே தெரியும். Purple and green sulfur bacteria do not use H2O for photosynthesis. இவங்க true statement கேக்குறாங்க. H2S is used instead of H2O. The oxidation product is sulfur or sulfate instead of oxygen. All of the above. எல்லாமே கரெக்ட்டுங்க. ட்ரூன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா. பர்பிள் அண்ட் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆக்சிஜன் இஸ் நாட் ப்ரொடியூஸ்டு டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் பை
சைக்கஸா, நாஸ்டாக்கா, கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவா, கேராவா? கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா. சைக்கஸ் ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ட், கேரா ஒரு ஆல்கே, நாஸ்டாக் ப்ளூ கிரீன் ஆல்கே. இது எல்லாமே இது எல்லாமே ஆக்சிஜெனிக் ஃபோட்டோசிந்தசிஸ் தான் பண்ணுவாங்க, அதாவது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுவாங்க. கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா மட்டும்தான் ஆக்சிஜனுக்கு பதிலாக சல்ஃபரை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சிஜன் இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா. நெக்ஸ்ட், which one of the following equation correctly represents the process of photosynthesis? கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும். பார்த்ததும் தான் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னு இதையோ வேற ஏதோ ஆன்சர் பண்ணிடாதீங்க. கார்பன் டை ஆக்சைடு 12H2O, 6CO2 plus 12H2O, குளோரோஃபில் சன்லைட்டை ட்ராப் பண்ணுறாப்படி, C6H12O6, 6H2O, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான கரெக்டான ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் அவசரப்படாமல் ஆன்சர் பண்ணும் இந்த மாதிரி கொஷின்லாம். விச் டைப் ஆஃப் லீஃப் செல்ஸ் கண்டெயின் குளோரோபிளாஸ்ட்? லீஃப் செல்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்டெம், ரூட் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. லீஃப்ல இருக்க எந்த செல்லு குளோரோபிளாஸ்ட்டை வச்சிருக்கு? எபிடெர்மல் செல்ஸ், ஜைலம் செல்ஸ், மீசோஃபில் செல்ஸ், ஃப்ளோயம் செல்ஸ். மீசோஃபில் செல்ஸ். இந்த மீசோஃபில் செல்ஸ்க்கு மீனிங் பார்த்துக்கங்க. மீசோனா மிடில், ஃபில்னா லீஃப். ஸோ மீசோஃபில்னா மிடில் ஆஃப் த லீஃப். அப்பர் எபிடெர்மிஸ், லோயர் எபிடெர்மிஸ்க்கு இடையில டிஷ்யூ இருக்கும். அந்த டிஷ்யூ யாருன்னா பாலிசேட் பேரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இது ரெண்டுலேயுமே குளோரோபிளாஸ்ட் இருக்கும். இருந்தாலும் பாலிசேட் பேரன்கைமால தான் அதிகமான குளோரோபிளாஸ்ட் இருக்குங்க. நெக்ஸ்ட் கொஷின். ஸோ அங்கே தான் ஃபோட்டோசிந்தசிஸும் நடக்கும். அப்சர்வ் த கிவன் டயக்ராம் அண்ட் கண்டுபிடிங்க. என்ன கேட்குறாங்க இங்கே பாருங்க. the part of the chloroplast where light reaction occurs, எக்ஸா, ஒய்யா, இசட்டா, டபிள்யூவான்னு கேட்குறாங்க. எங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்? லைட் ரியாக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸுங்கிற ரீஜன் கிரானாவில் தைலகாய்டு இருக்குது. தைலகாய்டு மெம்ப்ரெயினில் தான் நமக்கு லைட் ரியாக்ஷன் நடக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட், select the incorrect statement about dark reaction அப்படின்னு கேட்குறாங்க. it does not depend on light. கரெக்ட். அவங்க கேட்குறது incorrect. இதுக்கு லைட் தேவையில்லை. ஓகே, it depends on the end product of light reaction. end product யாரு? ATP and NADPH. இதுக்கு லைட் தேவையில்லை, ஆனால் லைட் ரியாக்ஷனோட end product தேவை. it depends on the end products of light reaction. கரெக்ட் தான். dark reaction is known as biochemical phase. கரெக்ட். அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இது. இட் டஸ் நாட் ரெக்வயர் ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இட் ரெக்வயர்ஸ் ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கம்ப்ளீட் த கிவன் அனலாகி வித் ரெஸ்பெக்ட் டு தேர் அப்பியரன்ஸ் இன் த குரோமட்டோகிராம். ஓகே, குளோரோஃபில் ஏங்கிறது குரோமட்டோகிராஃப்னா அந்த கலரை பிரித்து பார்க்கறது. குளோரோஃபில் ஏ வந்து ப்ளூ கிரீன் கலரில் இருந்தால் எது வந்து எல்லோ கிரீன் கலரில் இருக்கும். இதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா? குளோரோஃபில் பி பைன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னோம் இல்லையா? குளோரோஃபில் பி yellow green color, don't forget. Next, which one of the following pigment functions as a reaction center in photosynthesis? Reaction center na chlorophyll A da. Chlorophyll A reaction center. All other pigments, xanthophyll, anthocyanin, carotenoid, இதெல்லாமே accessory pigments. Accessory pigments அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it absorbs light energy and transfer to chlorophyll A. reaction center க்கு அனுப்பிடுவாங்க. action center, reaction center அப்படின்னா chlorophyll A. okay, chlorophyll A and chlorophyll B show maximum absorption in dash region. இது நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணணும் நீங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மூணு கலர் கொடுத்துருப்பாங்க. ப்ளூ அண்ட் ரெட் மட்டும் தானே மூணாவது கலர் இருக்கு அப்படின்னா இங்கே தான் நீங்கள் எலிமினேஷன் மெத்தடுக்கு போகணும். எங்கே க்ரீன் கலர் வந்திருக்கோ அங்கே மேக்ஸிமம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதை ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போது ப்ளூ வயலட் ரெட்டா, எல்லோ ப்ளூ அண்ட் ரெட்டானா எல்லோவும் கிடையாது. எல்லோ ரீஜனில் மினிமம் ஃபோட்டோசிந்தசிஸ் தான் நடக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். க்ரீனில் நெக்லிஜிபிள் தான் நடக்கும்னு படிச்சிருக்கோம். அப்போ ஆன்சர் ப்ளூ, வயலட் அண்ட் ரெட். ஓகே, ஸோ இந்த பார்ட் வீடியோவில் how many pigments are involved in photosynthesis, action spectrum, absorption spectrum வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம வந்து எல்லா சைக்கிளும் பார்த்துடலாம். லைட் ரியாக்ஷன், C3 சைக்கிள், C4 பாத்வே, C2 சைக்கிள் இதெல்லாம் பார்த்து அதுக்குரிய கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.